ஸ்டாண்டர்ட் எண்ணும் எழுத்தும் we can do it. Complete the sentence with the correct word. இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டான வேர்டை வச்சு ரெண்டு ஆப்ஷன்லேருந்து எது கரெக்டோ, ஒன்றுனா சிங்குலர் ஃபார்மு, மெனியாக இருந்தால் ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். த ஃபார்மர் யூசஸ் 2 oxen to plow his land. ரெண்டு எருது இருக்கனால நம்ம ஆக்சன் போடுறோம். அடுத்து இங்கே ஒரே ஒரு மவுஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? த மவுஸ் இஸ் ஈட்டிங் சீஸ். நிறைய மவுஸ் இருந்துச்சுன்னா மைஸ்ன்னு சொல்லுவோம். we can see many flowers. என்ன சொல்லணும்? ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர் போடக்கூடாது, ஃப்ளவர்ஸ் போடணும். in the pot. the woman goes to office in her scooter. அங்கே ஒரே ஒரு பெண் இருக்கிறனால த உமன் சொல்கிறோம். நிறைய பேர் இருக்கும்போது விமன் சொல்லுவோம். த உமன் கோஸ் டு ஆஃபீஸ் இன் ஹர் ஸ்கூட்டர். ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் யூஸிங் திஸ் இஸ் அ ஆர் தீஸ் ஆர். இங்கேயும் ஒன்றா இருக்கும்போது நம்ம திஸ் இஸ் அ அப்படின்னு போடணும். ஒன்றுக்கு மேலே மெனி இருக்கும்போது தீஸ் ஆர் அப்படிங்கிறத போடணும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பாய், ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அப்போ திஸ் இஸ் அ பாய். இங்கே நிறைய பசங்க இருக்கனால தீஸ் ஆர் பாய்ஸ். இங்கே நிறைய கீ இருக்கனால தீஸ் ஆர் கீஸ். இங்கே ஒரே ஒரு கீ இருக்கனால திஸ் இஸ் அ கீ. இங்கே ஒரே ஒரு ப்ரஷ் இருக்கிறனால திஸ் இஸ் அ ப்ரஷ். இங்கே நிறைய ப்ரஷஸ் இருக்கனால தீஸ் ஆர் ப்ரஷஸ். இங்கே நிறைய செரி இருக்கனால தீஸ் ஆர் செரிஸ். இங்கே ஒரே ஒரு செரி இருக்கனால திஸ் இஸ் அ செரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஃப்ரம் 1 to many ஆர் many to 1. கொடுத்துருக்க சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு வந்து ஒன்றா இருந்தால் நம்ம மெனியாக மாற்றி எழுதணும், மெனியாக இருந்தால் ஒன்றா மாற்றி எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா த மேன் டுக் த டார்ச் அண்ட் வெண்ட் இன் டு த டார்க் ரூம். அப்போ மேனுங்கிறது ஒன்று குறிக்கும். அப்போ அதுக்குள்ளே மெனி நிறைய பேர் இருக்கும்போது நம்ம மென்னுன்னு சொல்லுவோம். அப்போ த மென் டுக் த டார்ச், டார்ச்சுங்கிறது ஒன்று குறிக்கும். அப்போ மெனியாக இருக்கும்போது டார்ச்சஸ். and went into the dark room. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், the children tasted the berries in the garden. children அப்படிங்கிறது நிறைய குழந்தைகள் இருக்கும்போது சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஒன் அப்படிங்கும்போது சைல்டு சொல்லுவோம். the child tasted the berries. berriesங்கிற மெனி இருக்கும்போது சொல்லுவோம். அப்போ ஒன்றா இருக்கும்போது berry சொல்லுவோம். berry in the garden. Third one, David saw deer and monkeys in the zoo. அப்போ deer அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம்லேயும் அதே தான், ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அதே தான். ஒன்றா இருக்கும்போது டியர் தான், மெனியாக இருக்கும்போதும் டியர் தான். அப்போ டேவிட் சா டியர் அண்ட் மங்கி. மங்கீஸுங்கிறது மெனியாக இருக்கும்போது மங்கி சொல்லுவோம், ஒன்றா இருக்கும்போது மங்கி இன் த ஜூ. அடுத்தது த டீச்சர்ஸ் அரேஞ்ச் த பெஞ்சஸ் இன் த கிளாஸ் ரூம். அப்போ டீச்சர்ஸ் அப்படிங்கிறது மெனியாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஒன்றா மாற்றி எழுதணும். அப்போ த டீச்சர் அரேஞ்சு த பெஞ்சஸ் அப்படிங்கிறது இங்கே மெனியாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஒன்றா மாற்றி எழுதணும். ஒன்றுக்கு பெஞ்ச் அப்படின்னு வரும் இன் த கிளாஸ் ரூம். அடுத்து த கேர்ள் யூஸ்டு 3 brushes டு கம்ப்ளீட் ஹர் பெயிண்டிங்ஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 brushes அப்படிங்கிறது 3 ப்ரஷ்ஷை குறிக்குது. அப்போ நம்ம அதை ஒன்றா மாற்றி எழுதும்போது த கேர்ள் யூஸ்டு a brush to complete her paintings அப்படிங்கிறது painting. Susan complete the passage with the correct words. இங்கே கொடுத்துருக்க பேசேஜில் ஒன் வருமா மெனி வருமா என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராணி வென்ட் டு த ஜூ ஆன் அ சண்டே. தேர் சி சா a tall, ஆன்னு வந்திருக்கனால ஒன்று தான் வரணும். அப்போ a tall giraffe near a tree. there were manyன்னு வந்திருக்கனால மங்கி வருமா monkeys வருமானு பார்த்தீங்கன்னா monkeys வரும். there were many monkeys also. they were eating a அப்படின்னு வந்திருக்கனால bunches வராது, bunch. a bunch of bananas. two அப்படின்னு வந்திருக்கனால நம்ம இங்கே மெனி தான் போடணும். அப்போ foxes தான் போடணும். அப்போ 2 foxes were locked in 2 separate cages. she saw many அப்படின்னு வந்திருக்கனால ஸ்னேக்ஸ் தான் போடணும். many snakes in glass cages. she also heard the cries of many different birds. she returned home in a வந்திருக்கனால பஸ் தான் போடணும்.
She asked her mom why were those animals and birds not living their homes. அதோடைய ரெசிடென்ஸில் இருக்கிறனால நம்ம ஹோம்ஸ் தான் போடணும். நிறைய இது வந்துருக்குல அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கனால அது அதோடைய ரெசிடென்ஸில் தான் இருக்கும். அப்போ அதுக்குன்னு தனியாக இருக்கனால நம்ம என்ன போடணும், ஹோம்ஸ் தான் போடணும். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே ஹோமோஃபோன்ஸ் எது வரும் கரெக்டானது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதணும். மை டீம் டேஸ் த கேம். அப்போ டீம் என்ன பண்ணியிருக்காங்க, பிக்சரை பார்த்தா வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா. அப்போது இந்த ஒன் வருமா இல்லை இந்த ஒன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா WON 1 அதான் வரும். ஐ கேன் ஹியர் த டாக் பார்க்கிங். டாக் குறைக்கிறது, பார்க்கிங்னா குறைக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேட்க முடியுது. ஐ கேன் என்னால் கேட்க முடியுதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ ஹியர், இந்த ஹியர் தான் நம்ம கேட்குறது. A bee is sitting on the flower. A bee தேனிங்கிறது BEE அதான் வரும். is sitting on the flower. அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த வேர்ட்ஸு. பிக்சரை பார்த்து அதோடைய நேம் எழுதிட்டு அது ரெண்டையும் சேர்த்து நம்ம நியூ வேர்டு உருவாக்கணும். அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. பார்க்கலாமா என்னென்னு. ஃபர்ஸ்டில் இருக்குது ட்ரீ, இங்கே இருக்குது ஹவுஸ். அப்போ ட்ரீயும் ஹவுஸும் சேர்ந்து ட்ரீ ஹவுஸ் அப்படிங்கிற புது வேர்டு கிடைக்கும். இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு சி இருக்குது, இங்கே ஹார்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து சி ஹார்ஸ் அப்படிங்கிற நியூ வேர்டு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பேன், இங்கே இருக்கிறது கேக். இப்போ ரெண்டும் சேர்த்து பேன் கேக் அப்படிங்கிற வேர்டு கிடைக்கிது. இங்கே இருக்கிறது கப், இங்கே இருக்கிறது போர்டு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து கப் போர்டு அப்படிங்கிற நியூ வேர்டு கிடைக்கிது. இங்கே இருக்கிறது வாட்ச், இங்கே இருக்கிறது மேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்து வாட்ச்மேன் அப்படிங்கிற நியூ வேர்ட் நமக்கு கிடைக்கிது. சூஸ் ரைட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் வரக்கூடியது, ஆனால் வேறு வேறு அர்த்தம் உள்ளது. அப்போ மீனிங்கை பொறுத்து நமக்கு எது எங்கே வரணும் அப்படிங்கிறத எழுதணும். கோகுல் ப்ளூ த ப்ளூ பலூன் அண்ட் பிளேட் வித் இட். அடுத்து யூ ஷுட் ரைட் த ஆன்சர் இன் த ரைட் சைடு ஆஃப் த பாக்ஸ். இந்த ரைட்னா எழுதுறது, அந்த ரைட்னா சைடு, ரைட் சைடு. We went to see the ships in the sea. The air has soft air. The boy did not loosen the knot. Choose the correct word and complete the compound word. Vetri has a goldfish in his fish bowl. Naresh likes to read story books at night. Manu arranged all his things in the cupboard. Shiva likes watermelon juice.